வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஸ்டார்டர்ஸ்க்கு கொடுப்பாங்கள்ல கிறிஸ்பி கார்ன். அது என்னோடய ரொம்ப ஃபேவரட். அதை எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு சோளம் எடுத்திருக்கேன். இது நம்ம முழுசாக நம்ம கடையில் வாங்குவோம்ல, அது ஒன்று ஒன்றாட்டு நான் கையால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். கார்ன் ஓவராக குக் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த உப்பு போட்டு கலந்த இதில் நம்ம சோளத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம கையால் எடுக்கும்போது தான் அது முழுசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கத்தியால் நறுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உடஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம இன்னும் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் ஓவர் குக் ஆகாண்டாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். பாருங்கள் எப்படி முத்து முத்தாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம கோட்டிங் கொடுத்துடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்காக சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா. இல்லை உங்கள்கிட்ட அம்ச்சூர் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் நான் சாட் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எல்லா கார்னுமே நல்லா கோட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்குறேன். பாருங்கள், இப்படி போட்டதும் நல்லா எலும்பி வரணும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இதில் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இதை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அது படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் இந்த கார்னை ஃப்ரை பண்ணும்போது அதை போட்டுட்டு ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுதான் சேஃபு. பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பாக்கி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா கார்னையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது இப்படி சாப்பிட்டதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த தட்டில் இருந்தே காணாமலே போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்க்குறோங்கிறதுல இப்படி சாப்பிட்டது கூட அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அதிலே நம்ம காரம் எல்லாம் போட்டிருக்கனால ஸோ இன்னும் கொஞ்சம் அதை டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக நம்ம வறுத்து வச்ச கார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக சாட் மசாலா, சில்லி பவுடர், உப்பு எல்லாம் கலந்து வச்சுருந்தேன். அதையும் அதில் லைட்டாக தூவிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இதையும் அப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம். இது எல்லாத்தையும் அப்புறமா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.